தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பாதவங்க, என்னை எதிர்க்க முடியாதவங்க, ஏதாவது ஒரு மறைமுகமாக, ஏதோ ஒரு பின்புலத்துல, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா? முதுகுல குத்துறது. அதை போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தன்னை எதிர்க்க முடியாதவர்கள் தன்னை புறமுதுகில் குத்துவதாக நடிகர் ரஞ்சித் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நான் தான் படம் எடுத்திருக்கேன். என் கார்டு தான் டைட்டில்ல வருது. நான் எங்கேயும் நேரா பேசுறேன். எனக்குன்னு யாருமே இல்ல. நான் மக்கள நம்பி தான் இருக்கிறேன். ஆனா சில பேரு அ தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பாதவங்க, என்னை எதிர்க்க முடியாதவங்க, ஏதாவது ஒரு மறைமுகமாக, ஏதோ ஒரு பின்புலத்துல, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா? முதுகுல குத்துறது. அதை போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த படம் இயக்க போறீங்களா? நடிக்க போறீங்களா சார்? அடுத்த சான்ஸ் தெரியல கண்ணா. நெறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. கட்டாயமா எனக்கு நடிக்கணும்னு ஆசை. பட் இயக்க வாய்ப்பு கிடைச்சா அதுவும் நான் பண்ணுவேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவுல ஒரு ஜாதி பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம்? இல்ல கண்ணா. இது அப்படி நீங்க யோசிக்க வேண்டாம். கவுண்டம்பாளையம்ங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி. அவ்வளவுதான். நீங்க அப்படி பாருங்க. நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. கொங்கு மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 இருக்குன்னு நினைக்கிறேன். கவுண்டம்பாளையம், கவுண்டன்பட்டி, கவுண்டன் புதூர் இருக்கு. சோ இது வந்து பாக்குறவங்க கண்ணோட்டங்கண்ணா. ஆக்சுவலா இது கவுண்டம்பாளையம் வச்சோடனே இது ஒரு சாதி படம். அப்படின்னு அந்த மாதிரி அதாவது என்னை பற்றி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க வைக்கணும். அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியே என்ன ஒரு சிறிய டப்பிக்குள்ள அடைக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய எண்ணங்கள். சோ அது மக்களுக்கு தெரியும். நான் அப்படிதான் 100 படம் நடிச்சிருக்கேன். நிறைய படம் நடிச்சிருக்கேன். எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன். இப்ப கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய தாய்மார்கள் என்ன பாக்குறாங்க. மத்த எந்த தாய்மார்களும் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில ஒருபோதும் நடந்துக்க மாட்டேன். அது உறுதியா சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.